நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பலாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புருஷன் செத்துட்டான், பொட்ட புள்ளையை காப்பாற்ற புளிய மரத்தடியில் நைட்டு டிஃபன் கடை போட்டால் இளம் வயது பிரியா. கடை போட்ட அன்னைக்கே ஒரு போலீஸ்காரர் வந்தார். பர்மிஷன் யார்கிட்ட கேட்ட? மிட் நைட் ஆச்சு, கடையை சாத்துன்னு எதையாவது சொல்லி தினமும் ஓசியில் வயிறு முட்டை தின்பார். பணம் கொடுத்து சாப்பிடுவர்கள் இன்னும் ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட மாட்டார்களே என ஏக்கமாக இருக்கும் பிரியாவுக்கு. அவர்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறுவாள் பிரியா. ஆனால் இந்த ஓசி போலீஸ் ஒரு தோசை குறைவாக சாப்பிட மாட்டாரா என நினைத்தால் அவன்தான் ஆரமாற உட்கார்ந்து நிறைய தின்னுட்டு பார்சலும் வாங்கிட்டு போவார். என்ன செய்ய, புளிய மரத்தடையில் கடை போட்டால் இப்படித்தான் வருவார்கள். நம் தலைவிதி அப்படின்னு போலீஸுக்கு வேண்டாவிருப்பாக பரிமாறுவாள் பிரியா. என்ன சுவையாக சமைத்தாலும் டவுனுக்குள்ளே 4 கடை சாத்தின பிறகு தான் 4 சனம் வரும் பிரியாவின் கடைக்கு. 4 வருஷம் ஆகியும் நயா பைசா மிச்சம் பண்ண முடியல. தனது கைப்பக்குவத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாரக்கந்துக்கு பணம் வாங்கி டவுனுக்குள்ளே கடை பிடித்தாள் பிரியா. ஒரே வாரத்தில் பிரியாவுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அப்பாடா, இனி ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம்ப்பா. கடை வாடகை கந்து வெட்டி போக 4 காசை கண்ணில் பார்த்துடலாம்னு நினச்ச நேரம் மறுபடியும் அதே ஓசி போலீஸு உள்ளே வராரு. வாடி வா, இன்றைக்கி உன்னை 4 வார்த்தை நல்லா கேட்கணும். இனி உனக்கு நான் பயப்பட தேவையில்லை. இன்றைக்கி சாப்பிட்டதுக்கு இப்போவே காசு கொடுன்னு சட்டமாக கேட்கணும். நினச்ச வேளையில் இந்தம்மா பிரியா, இதில் 1 லட்சம் ரூபாய் இருக்குது. 4 வருஷம் நான் உன் புளிய மரத்து கடையில் சாப்பிட்டதுக்கான பில்லு என்று சொன்னார் போலீஸ்காரர். உன் புருஷன் என்னோட படித்தவன் தான். புருஷன் இல்லாமல் அந்த நைட் நேரம் நீ அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்கு என தெரிஞ்சதுனால்தான் உன்னோட பாதுகாப்புக்கு தான் நான் தினமும் அங்கே வந்தேன். நான் கொடுக்கும் இந்த பணம் தான் புளிய மரத்து கடையில் தான் லாப பணம். வச்சுக்கோ, கையில் கொடுத்தான் போலீஸ்காரர். பிரியாவுக்கு ஒரு நிமிடம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. கடைசியாக சொன்னால் பிரியா, வாங்க சாப்பிடுங்க என்று. வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டியது வந்தே தீரும். உழைப்பை மட்டும் விட்டு விடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.